கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. எடப்பாடி பேரை சொல்லல. அதனால செங்கோட்டையன் தான் முதல்வர். மறுபடியும் வந்துட்டாரா செங்கோட்டையன்? எப்பா சும்மாகிரி வாங்க வாங்க அப்படின்ட்டு டெய்லி ரினியூவல் பண்ணிட்டே இருப்பாங்களா? கூட்டணி ஆட்சி இல்லை, எடப்பாடி தான் முதலமைச்சர், ஓகேவா அப்படின்ட்டு மறுபடியும் மறுநாள் எப்பா கூட்டணி ஆட்சி இல்லைப்பா, அதிமுக தான் கூட்டணி தலைவர், எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படி சொல்லித்தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையவே கூடாதுன்றதுல பாஜகவில் ஒருத்தர் உறுதியாக இருந்தார். ஒரு பக்கம் அண்ணாமலை வெர்சஸ் நயினார், இன்னொரு பக்கம் அந்த அதிமுகக்குள்ள ராஜ் சத்தியன் வெர்சஸ் எதிர் டீம். இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் போல. அதிமுக வெளியே வரும், அது கூட நம்ம கூட்டணி அமைப்போன்றதுல நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு சிக்கல். இந்த செயற்குழுவில் விஜய் கலந்துக்கிறாரு. தெளிவாக அறிவிக்கணும், நாங்கள் எந்த காலத்திலும் என்டிஏ கூட கூட்டணி இல்லை, இப்படி சொன்னாலே போதும். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கோவையிலிருந்து தொடங்குகிறார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டோம்னு திமுக அறிவித்திருந்தாலும் தேர்தல் பிரச்சாரம்னு பார்க்கும்போது மற்ற லீடர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல் பிரச்சாரம்? ஒரு பக்கம் கூட்டணி பற்றி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. திமுக அதிமுக ரெண்டு தான் பிரதான கட்சி. இந்த ரெண்டு கட்சியும் கம்பேர் பண்ணால் பல வகைகளில் திமுக முன்னாடி இருக்காங்க. அதிமுகவும் ஒரு பெரிய கட்சி. ஆனால் இன்னைக்கு பெரிய விமர்சனமே அவர்கள் பல இடங்களில் எதிர்பார்த்த திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை கையில் எடுக்கவில்லை. இன்னும் டிஃபென்ஸ் மோட்லேயே தான் இருக்காங்க. திமுக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க தவிர இவங்க பிரச்சனையை எடுக்கிறாங்க. ஆனால் அது ஒரு யார் அந்த சார் மாதிரி ஒரு பெரிய ரீச் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே இருக்குது. குறிப்பாக திமுக ஏடிஎம்கே ஐடிவிங்கு அதனுடைய ஒர்க்கை செய்கிறதுல சுணக்கம் இருக்குது அப்படின்னு. அதில் ரெண்டு வகையான கருத்து இருக்குது. அதிமுக கோஷ்டிக்குள்ளே இருக்கிற கோஷ்டி தலைவர்கள் சிலரை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அந்த ராஜ் சத்தியனெல்லாம் அடிக்கிற ஏற்பாடு ஒரு பக்கம் இருக்குது. ராஜ் சத்தியன் அந்த சைடில் கேட்டால் அதாவது ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போ திமுகவில் பெண்ணு இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஒர்க்கு சொன்னால் கீழே வரைக்கும் அதுக்கு கேட்டுக்கிட்டு பண்ணுற அந்த ஏற்பாடு அதிமுகவில் இல்லை. இப்போ அங்கங்கே மாவட்டத்தில் குறுநில மன்னர்கள் மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கான ஐடிவிங்கு இதே ஐடிவிங் தான், அது அவர்களுடைய கீழே இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுத்து பண்ணுற ஏற்பாடு இல்லைன்னு. ஆனால் டோட்டலாக ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே முன்கை எடுத்து ஒரு விஷயத்தை பெருசாக்குறதுன்றது இல்லை அப்படின்றது பார்க்குறோம். அதற்கு பெரிய உதாரணம் நேற்றைய நிகழ்வு. நேற்று அமித்ஷா பேட்டி கொடுத்து அது தினமலரில் வருது. அந்த பேட்டியை இவர்கள் இருவருமே படிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக தலைவர்களும் சரி, பாஜக தலைவர்களும். சும்மா நம்ம பார்ப்போம் தெரியுமா, ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர தகவல் கூட நியூஸ் கார்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. நான் உங்களை அமிச்சேன்னா அப்படியே அமிச்சிங்களா அப்படின்னு நுனிப்புல் மேயறது. அமித்ஷா அந்த பேட்டியில் கூட்டணி பற்றி பேசும்பொழுது என்டிஏ அலைன்ஸ் தான் ஜெயிக்கும், அதிமுகவில் இருந்து ஒருவர் தான் முதல்வர், அதிமுக இருந்தால் முதல்வர்ன்றது அதிமுக தான் வருவார் அப்படின்றது தான் இது பொதுவாக சாதாரணமாக சொல்லி கடந்து போகிறது. அவர் அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு திமுக எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் நேற்று ஒரு பெரிய கருத்தை உருவாக்கிட்டாங்க. கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடி பேரை சொல்லலை, அதனால் செங்கோட்டையன் தான் முதல்வர். மறுபடியும் வந்துட்டாரா செங்கோட்டையன்? எப்பா சும்மாகிரி வாங்க வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எஸ்பி வேலுமணி தான் முதல்வர். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் இதில் கலந்துக்கிட்டார். இந்த உருட்டை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், நம்மளாம் பெரிதும் மதிக்கிற மீடியாக்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பரப்புனதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த விஷயங்கள் இதை தாண்டி இன்னும் செல்வ பெருந்தகை மற்றவர்கள்லாம் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது. அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு இதுக்கு எல்லாம் ஒரே மேட்டர் எடுத்துக்கிட்டு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மத்தியானம் சாயந்தரம் வரைக்குமே கடுப்பாக இருந்தது. இதையே உருட்டிட்டு இருந்தாங்க திருப்பி இதையே. ஏதோ இவர்கள் தான் கண்டுபிடிச்சா ஒரு சின்ன மேட்ரு அசைன்மெண்ட்டு அதை வச்சு உருட்டுறது. அப்போ இல்லை அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறது அவங்க தானே சார். இப்போ அமித்ஷா கொடுத்த பேட்டியில் ஒரு 2-3 லைன் தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அளவுக்கு பேசப்படுது. ஒன்று 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜகவும் அங்கம் வைக்கும். அப்போது ஒரு கேள்வி வருது, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் வருவார் அப்படின்னா அதிமுக பிஜேபி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போது மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு நேரடியாக எடப்பாடி சொன்னார், பாஜகவை சேர்ந்த ஒருவர் பிரதமர்னு சொல்லலை. அப்போ இன்னைக்கு எடப்பாடி தான் கட்சியினுடைய தலைமைன்னு தெரியும், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியும். அப்போ அவர் பேரை சொல்லாமல் இவர் தவிர்க்கிறாருன்னா அது தேவையில்லாத விவாதங்களை உருவாக்க. சொன்னீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன்
இந்த எக்ஸ்பான்ஷன் தான் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அங்கே கேள்வி என்னன்னா, இந்த கூட்டணியில் யார் முதலமைச்சர்? அதிமுக இருந்தாங்க முதலமைச்சர்ன்றார். அதிமுக இருந்தான் ஒருவர் முதல்வர் அப்படின்றதான் அதோடைய பதில். இதுக்கு இவ்வளோ பொழிப்புரை இந்த உரையெல்லாம் எழுதுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி தான், ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் அவர், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். இல்ல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியெல்லாம் விவாதிக்கப்படும் தெரியாதவர் இல்ல. அது அமித்ஷா தெரியாதவர் இல்லை, ஆனா இந்த இவர்கள் பண்ற விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எப்படி பேசணும் பண்ணுவாங்க, எப்படி பேசினாலும் பேர் சொல்லணும்னு உருட்டுனாங்கல்ல. இன்னொன்று டெய்லி ரினியூவல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? கூட்டணி ஆட்சி இல்லை, எடப்பாடி தான் முதலமைச்சர், ஓகேவா அப்படின்ட்டு மறுபடியும் மறுநாள் ஏப்பா கூட்டணி ஆட்சி இல்லைப்பா, அதிமுக தான் கூட்டணி தலைவர், எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டு தான் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். நான் சொல்ல வந்து இது இல்லை, இது போன்ற விஷயத்தை எடுத்து அவர்கள் பெரிய அளவில் நேற்று எல்லா மீடியாக்களுக்கும் கொடுத்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக இதை தான் மாற்றினாங்க. நைட்டு கூட ஒழிஞ்சிக்கிட்டு பேசு தெரிஞ்சுக்கிட்டு பேசுன்னு இதைத்தான் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே பேட்டியில் அமித்ஷா மத்திய அரசு நிதி தரலை அப்படின்றதுக்கு ஒரு பதிலை சொல்லி எவ்வளோ நிதியில் நாங்கள் கொடுத்துருக்கோம் கம்பேரிசன் பண்ணி சொல்லி, அப்புறம் அந்த ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன முறைகேடு நடக்குது எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு, உதயநிதி உட்பட தொட்டு. இதை யார் எடுத்து பெருசாக்கணும்? இப்போ நீங்கள் வந்து ஊடகங்கள் தரப்பில் சொல்கிறீங்க, இப்போ இந்த கேள்விகளும் இந்த பதிலையும் பிஜேபியோட ஐடி விங் அஃபிஷியல் ஹேண்டில்ஸில் அவங்க வந்து இதெல்லாம் கோட் பண்ணி போடுறாங்க. அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்ன? நீங்கள் நல்ல கேள்வி இது. அதிமுக பாஜக கூட்டணி அமையவே கூடாதுன்றதுல பாஜகவில் ஒருத்தர் உறுதியாக இருந்தார், கூட்டணியை உடைத்தார், திமுக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தார், 12 MP சீட்டுகள் கிடைப்பதை கெடுத்தார். அது அதிமுக கூட்டணி அமையாதுன்ற தெம்புலையே அவர் இருந்தார், வீரவசனம்லாம் பேசிட்டு. யார் அந்த சார்? அண்ணாமலை தான், வேற என்ன பெரிய இதுவாது இல்லை. அவர் இன்னைக்கு கட்சி தலைவர் கிடையாது, வரேன் கட்சியில் சாதாரண உறுப்பினர். வருகிறேன், ஒவ்வொன்றாக வருகிறேன். அப்போ அவரு நம்ம தான் அப்படின்னு உருட்டிக்கிட்டு என் மனசாட்சி என்ன மனசாட்சின்னா பாஜக வேற நீங்க வேறையா அப்படின்னு அவர் தனியாக உருட்டினாரு. அவருக்கான இமேஜை வளர்த்துக்கிட்டாரு, அவருக்கான வார் ரூம் அதெல்லாம் வச்சு உருட்டிட்டு இருந்தார். இந்த கேப்பில் தான் டிஎம்கே என்ன எதிர்பார்த்துச்சுன்னா, அண்ணாமலை இருக்கிறாரு, பவராக இருக்கிறாரு, இந்த கூட்டணி அமையாது, தாவேகா போகிறத மட்டும் தடுத்துட்டு இருக்கலான்னு. அவங்க தாவேகா நீ என்ன தடுக்கிறது, நாங்களே குழி பறிச்சுக்கிறேன், நீ என்ன குழி பறிக்கிற, நான் பறிக்கிறேன் பாரு அப்படின்னு அவங்க தனியாக பறிச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் திடீர்னு ஒரு கூட்டணி அமையுது. அது நேரடியாக அமித்ஷா அதிமுக தலைவர்கள்னு அமையுது. அண்ணாமலை கூட இதை எதிர்பார்க்கல, அண்ணாமலைக்கு தெரியாமலே நடந்தது. ஒரு செகண்ட் இவர் வாட்டில் ஏதோ கட்சி அலுவலகம் போகிறாரு, பத்திரிகைகள் கூட தெரியல, அங்கே போய் பேசுகிறாங்க, எல்லாம் அரசல் பரசலாக பேசுகிறாங்க. அப்புறமா அமித்ஷா வந்து முறைப்படி அறிவிக்கிறார். இதான் நடந்தது. இதில் பெரிய அதிர்ச்சி அண்ணாமலைக்கு. யாரோ எங்கேயோ எனக்கு என்ன இருக்குது, அண்ணன் அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி நான் வந்து இப்படின்லாம் அப்படியே உருட்டினார் நான் வந்துன்னு. அப்புறம் தெரிஞ்சது அவர்களுடைய பிரதான கண்டிஷனை அண்ணாமலை தூக்கணும் அப்படின்றது. அதற்கு பாஜக ஒப்புக்கொண்டது. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல கபலீகரம் செய்து விட்டது அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்படின்னா அண்ணாமலைலாம் மாற்ற முடியாதுங்க. கபலீகரம் செய்கிற கட்சி என்ன பண்ணோம், அண்ணாமலைலாம் மாற்ற முடியாது. நீ வா நான் தான் இவ்வளோ தான் சீட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வேற ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ரஜினி படங்கள்லாம் வர மாதிரி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் வேலை. அதுக்கு அண்ணாமலை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கு முகமே இங்கே அண்ணாமலை தான். நம்ம அண்ணாமலை மேலே வேற விமர்சனம் வச்சாலும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பாஜகவை அடுத்து கொண்டு போகணுன்றதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலையை நகர்த்திட்டு நயினார் நாகேந்திரன் மாதிரி ஒரு சாஃப்ட் லீடரை கொண்டு வரதுக்கு பாஜக விரும்பாது. அதிமுகவோட கூட்டணி வேணும்ன்றதுல அவங்க ஒரு முடிவோட அந்த முடிவு தெரியுது. அதுக்கு முதல் கண்டிஷன் அண்ணாமலை மாத்துங்க, ரெண்டாவது எங்களுக்கு தோதான ஒரு தலைவர் அப்படின்றப்போ நயினார் நாகேந்திரன். இந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அண்ணாமலை அது உரிச்சு பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றுமில்லை, அது கண்ணதாசன் பாட்டு வசனம் தான் சொன்னார். அப்புறம் ஏங்க அதை பற்றி கவலைப்படுறீங்க? அதுக்கப்புறம் வார் ரூமு தொடர்ச்சியாக ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி முறியும்னே பேசிட்டு போட்டுட்டு வராங்க. இன்றைக்கி பலரையும் நான் காமிப்பேன். இது ஒரு பக்கம் நடக்குது. நயினார் நாகேந்திரன் டிஃபேம் பண்ணுற வேலை தனியாக நடக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு இது அமைக்கிற மாதிரி அமித்ஷாவுடைய பேட்டி வந்து அதை இவர்கள் எடுத்து பெருசாக்கணும்னா நீங்கள் இந்த டீம் தான் முதல்ல கிளம்பி பாருங்க அண்ணா அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு உருட்டுறாங்க. இது ஒரு பக்கம்.
இங்கே யார் பண்ணணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? நயனா நாகேந்திரன் இந்த டீமு, ஏடிஎம்கே இந்த டீம்லாம் அமித்ஷா இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு, டிஎம்கே பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு எடுத்து அதை ஒரு பெரிய மேட்டராக மாற்றிருக்கணும். அது திமுக பற்றி இப்படி விமர்சனம் வச்சிருக்காரு, உதயநிதி இது பண்ணுறாங்க, அது இதுன்னு என்னென்ன சொன்னாரோ அதை பெருசாக்கிருக்கணும். ஆனால் அவர்கள் டிஃபென்ஸ் மோடு. நயனா நாகேந்திரன் கேட்குறாங்க, என்ன இது அது வந்து அப்புறமா இல்லை அது அண்ணன் எடப்பாடி தான் அது அதான் சொல்லிவிட்டார், அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் அமித்ஷாவும் அண்ணன் எடப்பாடியும் தான் அப்படி இப்படின்ட்டு. எதுக்கு எடப்பாடி கேட்டாங்க, என்ன கூட்டணியெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, இதுனா ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருப்பாங்களா, இதையே தான் கேட்பீங்களா அப்படின்னு அவர் அடிக்கிறார். அப்போ இந்த உறுதியான அடி ஒருவேளை அண்ணாமலை நயனா நாகேந்திரன் இடத்துல இருந்தால் அடிச்சிடுவார். என்னங்க பேட்டி கொடுத்தாரு, என்ன இதை தூக்கிட்டு வரீங்க, இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காருண்ணா, இது சொல்லியிருக்காருண்ணா, அது சொல்லியிருக்காருன்னா அடித்து முடிச்சு விட்ருவார். அப்போது இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் மோடு இவர்கிட்ட இல்லை அப்படின்றது தான். நேற்று முழுவதும் ஊடகங்கள் இதை தான் எடுத்து, இன்னொரு விஷயத்தையும் நேற்று ஊடகங்கள் எனக்கு என்னன்னு கண்டுக்காமல் கடந்து போனாங்க. அது 1 லட்ச ரூபா கட்டி ஜாமீன் வாங்கின விஷயம், யார் உதயநிதி சனாதன வழக்கு, அது யாராவது கவர் பண்ணாங்களா? சில அது பேப்பரில் பார்க்க பேப்பரில் மட்டும் அந்த கோர்ட்டு பார்க்குறவங்க அதை எடுத்து போடுவாங்க. அது ஒரு அதனால தான் பீட்டு வேணுன்றது, பீட் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறேன்னே அதான். அவன் இதை அவன் கொடுத்துருவான், நீ போட்டா போடு போடாட்டி போடணும், இல்லாட்டி ஃபோன் பண்ணியே கேட்பான், சார் கொடுத்துருக்கேண்ணே ஏறிச்சா அப்படின்னு. அந்த மாதிரி பிரிண்டில் வந்துச்சு வேறு. அப்போ கேஎஸ் ராதாகிருஷ்ணன் போன்றவர் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இதுதான் இப்போ அப்பட்டமாக தெரியுதுன்றேன், இந்த ஊடகங்கள் பண்ணுறது அப்பட்டமாக. இதை தவிர நேற்று காலையிலேருந்து நம்ம பொதுவாக செய்தி பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, என்ன அடுத்த புல்லட்டினில் கொஞ்சம் மாறும் அப்படின்னு பார்த்தா இதை வச்சுக்கிட்டே உருட்டுறது, திடீர் அரசியல் வியூக இதுவாக மாறிடுவாங்கல்ல. இதுதானா இன்றைக்கி காலையிலே எடுத்து அதே மாவு தோசை மாவு இருக்கும்ல, சுட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க, மறுநாள் காலையில் எடுத்து அது வேறு வடிமை கொஞ்சம் ரவையெல்லாம் போட்டு சுட்டு வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மறுபடியும் இன்றைக்கி காலையிலேயே எடுத்து அதே ரவா தோசை, நேற்று சாதா தோசை இன்றைக்கி ரவா தோசை, என்னங்கய்யா இதுன்னு. இந்த சைடில் கேட்டால் அவன் சார் பண்ணோம் சார் அதான் இன்னும் அவர்களுடைய சண்டையை முடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் அண்ணாமலை வெர்சஸ் நயினார், இன்னொரு பக்கம் அந்த அதிமுகக்குள்ள ராஜ் சத்தியன்னு வெர்சஸ் எதிர் டீம். இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் போல. அப்போ இவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறாங்க, இவர்கள்ட்ட பார்த்து அவங்க கற்றுக்கணும், அடிச்சு நகர்த்துறாங்க. நான் தொடக்கத்தில் கேட்டேன் இல்லையா, எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு நேம்லாம் வச்சுருக்காங்க, பேர்லாம் நல்லா தான் இருக்குது. டூர் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ அவர் என்ன பேச போகிறாரு, எந்தெந்த விஷயங்கள் இருக்க போகுது இதில். அதாவது ஒரு காலத்தில் திமுக அதிமுகன்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன கம்பாரிசன், அதில் ஜெயலலிதா வேறு லெவலில் இருப்பாங்க. இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 தடவை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இவங்க முதல் தடவை ஆரம்பிக்கும் போது 3வது சுற்று முடிச்சிருப்பாங்க. இவங்க எங்கேயாவது மதுரையில் இருக்கும்போது இவங்க சென்னையை ஃபுல்லாக முடிச்சு விட்ருவாங்க. வேட்பாளர் இவங்க நேர்காணல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பட்டியல் வெளியிட்டுருவாங்க. கூட்டணி பேசிகிட்டு இருக்கும்போது பட்டியல் வெளியிட்டுருவாங்க, 234 போ அப்படின்னு. ஒன்று இவங்களுக்குள்ள ஐயோன்னா இது ஒன்று சீக்கிரம் எதாவது முடிங்க, முடிச்சோன்னா இந்தந்த தொகுதி இன்னொன்னா எல்லாம் வாபஸ் வருவா அழுவான், கொன்றுவேன் போ, எதிர்த்துலாம் ஒன்றும் போட்டியிட மாட்டாங்க, அப்படியே இருக்கும், கரெக்டாக வேலை நடக்கும், எல்லாம் பண்ணும். இந்த அப்பர் ஹேண்ட் எடுத்தது ஜெயலலிதாவுடைய ஸ்டைல். எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டால் அதிமுகவில் அவர் மட்டும்தான் அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிற விஷயங்கள், நேரடியாக அடிக்கிறது, அந்த மாதிரி இது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு ஓடுறாங்க. அப்போது இந்த பிரச்சார பயணம்னு தொடங்கினது பழைய ஜெயலலிதா ஸ்டைல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இவர் ஒரே தொகுதி தான் அன்றைக்கி 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம் தொகுதி மட்டுமே அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருக்கலாம். அப்போது அந்த கொங்கு மண்டலம் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வரும்போது இவர்கள் ஆரம்பிப்பாங்க, இவர் இப்போ தான் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு. எல்லாமே இப்போ இவங்களாம் டெம்ப்ளேட் தான் தெரியுமா, இரவு உணவு உங்களுடன் டின்னர், உங்களுடன் பல் தேய்ப்பது அப்படி மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கின்னு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் உங்களுடன் பிரச்சனை அப்படின்னு உள்ளே ஓடினே இருக்குது, யாருக்கும் தெரியாத பிரச்சனை அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று தான் பார்த்தோம், இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்கள் பனித்தது இதயம் இனித்ததுன்னு தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். 2 நாள் ரொம்ப நெருக்கமாக இவர் வீட்டுக்கு அவர் போய் அவர் உடம்பு சரியில்லாமல் பார்க்க போனாங்கல்ல, அதுக்கப்புறம் 2 நாள் போய் பார்த்து இப்போ கொஞ்சம் உறவு வந்திருக்குது. மாப்பிள்ளை தான் முன்னாடி நின்று இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தார், மகள் தான் முன்னாடி. பழைய இதிலலாம் பார்த்தீங்கன்னா செல்வி தான் நிற்பாங்க, இந்த தயாநிதி மாறன் பிரச்சனை கண்கள் முதல் கண்கள் பணித்த பார்ட் 1ல் வந்து செல்வி தான் பிரதான பாத்திரம். அந்த மாதிரி இதில் செந்தாமரை சே அவங்க தான் எல்லாம் நின்று
அப்பா பையனுடைய இது. ஏன்னா அவங்க சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, உதய் தட்ட மாட்டார், அப்பாவும் தட்ட மாட்டாருன்னு. அந்த அடிப்படையில் இந்த உறவு மறுபடியும் துளித்திருக்கிறது. பொதுச் செயலாளர் மாற்றப்பட போகிறார்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? பொதுச் செயலாளரை மாற்றணும்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் தான் தம்பி இப்படிலாம் பண்ணுனா நான் போய் பத்துக்குவேன் தம்பின்னு அடிக்கடி போய் பத்துக்கிறாரு. எந்த செயல்பாடும் இல்லை. பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சியில் பிரதானம். எப்படி அதிமுகவோ அதே மாதிரி தான் திமுக. ஆனால் திமுகவில் அந்த எப்படி மாறிச்சின்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நெடுஞ்செழியன் காலத்தில் இவர் நான் தலைவர் இருந்துக்கிறேன், நீங்கள் பொதுச் செயலாளர் இருந்துங்கன்ட்டு முதல்வராக இருந்து எப்படி கட்சி மாறி அப்புறம் இவர் குடும்ப கட்சியாக மாறி இன்றைக்கி தலைவர் போஸ்ட்டு வெயிட் ஆகிடுச்சு. பொதுச் செயலாளர் போச்சு சும்மா இனமானம். இவருக்கு ஏதாவது பேர் இருக்கா? துரைமுருகனுக்கு அதிரடி துரைமுருகன் வச்சுக்கலாமா? அப்போ அவர் துரைமுருகன். அப்போ துரைமுருகனுக்கு அப்புறம் யார்? இப்போ அவர் ஒரு இன்னும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்னால் இந்த மேயர்களை கண்டித்து கவுன்சிலர்கள் எனக்கு என்னென்னு செயல்படுறது, இப்போ சென்னையில் மன்ற கூட்டத்துக்கே கலந்துக்கிறது, இந்த மாதிரி கட்சி தலைமை எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி பண்ணணும். பயம் இருக்கணும். அந்த பயம்லாம் இப்போ விட்டு போச்சு எல்லாருக்கும். அப்போ பொதுச் செயலாளர் இதில் அன்ஃபிட்டுன்னு தெரியுது. தலைவர் அவருக்கு தனி ரகம் அது. அப்போ பொதுச் செயலாளர் மாற்றணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவர் ஒத்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டி மாற்றணும். அப்போ அந்த இடத்துல யாரை கொண்டு வர்றதுன்னா நேரு நம்பர் 1 இடத்துல இருக்கார். சில பேர் டிஆர் பாலுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ராசான்னு இன்னைக்கு பேசுகிறாங்க. ராசாக்கெல்லாம் தரவே மாட்டாங்க, எழுதி வச்சுக்கிங்க. ராசாக்கெல்லாம் தரவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், ராசாலாம் கொண்டு கொடுத்தா நேராக கொண்டு போய் முட்டு சந்தை விட்டுருவார். பொன்முடியுடைய இன்னொரு வருஷம்தான் ராசா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், இப்போ கூட ஏதோ பேசியிருந்தார். இவர்கள் எல்லாருமே பொன்முடி இன்னொரு வருஷம் இவங்கெல்லாம் தானாக உள்ற ஓட்டையும் கெடுத்து விட்ருவாங்க. அதனால் ராசாக்கெல்லாம் கொடுக்குறது வாய்ப்பே இல்லை. நேரு அதுக்குரிய பவரான கட்சிக்காரர். அவர் எப்படி பண்ணுறதுன்னு அது இவர்களுடைய கோஷ்டி மற்ற விஷயம்லாம் தள்ளிட்டு பார்த்தா ஒரு சிறப்பான மாநிலத்தில் இயங்கக்கூடிய கட்சிக்காரர். ராசாக்கெல்லாம் அந்த அனுபவம்லாம் கிடையாது. டிஆர் பாலுவும் அந்த அனுபவம் கிடையாது. இவர்கள்லாம் எப்போது ஸ்டேட் அரசியல் விட்டு போனோம். என்ன கேட்டால் நேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சில அரசியல் தென்னாட்டின் பிரசாந்த் கிஷோர்கள் கனிமொழியே பொதுச் செயலாளர் ஆவான்லாம் உருட்டுறாங்க. ஏன்னா அவர் ரூம் கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க ஆகிடுவாங்க. அதே எப்படி அண்ணன் தலைவர் தங்கச்சி பொதுச் செயலாளர்னு ஆக்குவாங்க. இது சாதாரணமாக யோசிச்சாலே நமக்கு தெரியும். அதை மீறி ஆக்குனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது வர விமர்சனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் இவர்கள் ஆக்க மாட்டாங்க. கனிமொழிகிட்ட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதை கொஞ்சம் இப்போ மரியாதை கொடுத்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ரூம் கொடுக்கறது, அவர்களுடைய ஆதரவாளர்களை இது பண்ணுறது. என்னென்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உதயநிதி பட்டத்து அரசராக மாறணும்னா அப்போ அந்த ரெபல் டீமெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கைக்குள்ளே வச்சுக்கணும் தான் கனிமொழி இவங்களெல்லாம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுற வேலை நடக்குது. ஏன்னா கனிமொழி அந்த அளவுக்கு பவராக மாறிட்டு வராங்கன்றது அவங்களுக்கும் ரிப்போர்ட் போயிருக்கும். அதனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதானே தவிர அப்படி பயப்படுற ஆளை கொண்டு போய் கீ போஸ்ட்டில் உட்கார வைப்பாங்களா? அவங்கள உட்கார வைக்கவே மாட்டாங்க. நேருனா என்றைக்குமே அவர் இனமான பேராசிரியர் துரைமுருகன் மாதிரி அவர் ஒரு இதுவாக இருப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அவருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து தூக்கிட்டோம் வச்சுக்கிங்க. திருச்சியில் தம்பி நீ பூந்து விளாடுற தம்பி அப்படின்ட்டு அன்பில் மகேஷை இந்த இதுவே உங்களது தான், இது டெல்டாவே நீ தான், டெல்டாவில் நீ டெல்டா நாயகனா சுற்றலான்ற மாதிரி மாற்றி விட்ருவாங்க. அந்த ஒரு இதுக்கு போகுது. அதற்கு இது வரைக்கும் துரைமுருகன் ஒத்து வரவில்லை அப்படின்றது தான் ஒரு இது. அதில் போயிட்டு துரைமுருகனை நீக்கிட்டு பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிக்கல். அதில் பைலாலாம் பெரிய பிரச்சனை ஆகிடும். உங்கள் திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் யார் வேணால் போட்டி போட்டுக்கலாம் தலைவர் எடுத்து அப்படின்னுவாங்க. போட்டி போடுவியா அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே. ஆனால் யாருமே போட்டி போடல. பார்த்தீங்களா, வேறு வழி இல்லை, நான் தான் தலைவர். என்னப்பா பொதுக்குழு உடனே ஒரு போ அப்படின்னோடனே தலைவரை பொதுக்குழுவாக நான் முன்மொழிகிறேன், நீ நான் வழிமொழிகிறேன். சரி வேறு வழி இல்லை, எல்லாம் முன்மொழி வழிமொழி நான் ஏற்றுக்கிறேன். அப்படி தான் அந்த முதலாளித்துவ கட்சிகளில் குறிப்பாக திமுகலையும் அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையத்தில் போனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. கூட 2 அணி இணைச்சாங்க, எப்படி தீர்மானம் எண்ணெய் எல்லாம் போட்டு பக்காவாக இருக்கும். இதை தான் திமுக பார்த்து கற்றுக்கன்னு போட்டால் இந்த கூலிப்படை ஏய் இந்த திமுகவை தான் பார்த்து எங்களை கற்றுக்க சொல்கிறியோ அப்படின்னு நம்மகிட்ட பாயுதுங்க. எதை நல்லதோ அதை கற்றுக்குங்கடா, நல்ல விஷயத்த கற்றுக்குங்க. நாசமாக போகிற விஷயத்த விட்டுட்டு போங்க. கை கூட்ட ஆட்டுறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 5 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. அவங்க எப்படி செட்டப்பாக கரெக்டாக போகிறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும். எது தேவையில்லையோ அதை இது பண்ணணும்.
அறிக்கையை மட்டும் கற்றுக்குறீங்க. நம்ம அறிக்கை விட்டாங்களா, ரைட்டு, அந்த பேராகிராஃப் இங்கே போடு, இந்த மேலே போடு, அதை இந்த சைடில் போடு, நீ கையெழுத்து போடு, நான் வர தாவேக அறிக்கை வருதா இல்லையா? நீட்டில் என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க? நீட்டை எதிர்ப்போன்னுங்கிறாங்க. அப்போ நம்மளும் எதிர்ப்போம். மொழி கொள்கை இருமொழி தான் அவங்க கொள்கைன்னு சொல்கிறாங்க. யாரை வேறு சாதாரண ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஏழை கொள்கைலாம் இந்தியை படிக்கவே கூடாது அப்படின்றத அவங்க உறுதியாகிறாங்க. அப்போ நம்மளும் அப்படியே இருப்போம். நமக்கு எதுக்கு வம்பு தானே? வேற என்ன புதுசாக தான் விட்ட போகிறீங்களா? அதனால் அவர்கள் இப்போவும் என்ன எதிர்பார்ப்பில் இருக்காங்கன்னா, நம்மளால் தனியாக போட்டியிட முடியாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதனால் இந்த நிலைமை தான் இன்னைக்கு திமுகலையும் சரி தாவேகாலையும் சரி பார்த்து நடக்கிறதும் சரி ஃபாலோ பண்ணுறதும் சரி அப்படின்னு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் ஜூலை 4ஆம் தேதி நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதில் விஜய் உட்பட அந்த கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் கலந்துக்க போகிறதா சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது? நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்ததுலேருந்து நம்ம வந்து அதை வரவேற்று விஜய் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நமக்கெல்லாம் கூட என்னென்னா, விஜய் மாதிரி ஆட்கள் வரணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்றது தான் நம்ம பெருசாக எதிர்பார்த்துலாம் பண்ணது. ஆனால் அவர்களுடைய நடைமுறை இப்போ புஷி ஆனந்த் போன்றவர்கள், ஜான் போன்றவர்கள்னால அந்த கட்சியுடைய வடிவன்றது பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை அப்படின்றது தான் எங்களை போன்றவர்களுடைய விமர்சனம். அதை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்க்கலாம். சமீபத்தில் போன பொது பிறந்தநாள் விழாவில் கூட அவர் குறைந்தபட்சம் அதை ஒரு அரசியல் விழாவாக மாற்றி பேசியிருக்கணும், தொடர்ச்சியாக பேசியிருக்கணுன்றது. ஏன்னா அவர் வரல, ஷூட்டிங் முடிச்சிட்டாரு, பிறந்த நாளைக்கு பாருங்கள் வருவார்ன்றப்போ பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. அது ஒரு லாஸ்ட்டில் ஒரு கேலிக்குரிய விஷயமாக மாற்றப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்போ அவர் பரிசளிப்பு விழா மற்ற விழாலெலாம் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் கொடுக்கறது விழாலாம் அந்த மேடையை கூட அவர் பயன்படுத்தலை. ஆக்சுவலாக அதெல்லாம் அவர் நல்லா பயன்படுத்திருக்கணும். வாழும் காமராசர்ன்னு சொன்னால் கிண்டல் அடித்தா பயப்படுறாரு. பயப்படக்கூடாது. என்ன பண்ணோம்? நடமாடும் எம்ஜிஆர், நடக்கும் காந்தியார், இதெல்லாம் சொல்லுங்கப்பா அடுத்த இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டியா, இன்னும் எதாவது வேணுமா, அப்படி போகணும் அரசியல். அப்புறம் நீட்டு பற்றி நான் என்ன சொன்னேன்? நீட்டை வச்சு நீ அரசியல் பண்ணுற, நான் அந்த குழந்தைங்கள பாதிக்காதீங்க, வாழ்க்கையில் வேறு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். நீ அரசியல் பண்ணுற, நீ ஆட்சியில் இருக்க, நீட்டில் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க? நீட் பயிற்சி மையம் அமைச்சிருக்கியா? எத்தனை அமைச்சிருக்க? அப்படிலாம் கேட்டிங்கன்னா பயப்படுவாங்க. அப்போ நீட்டை வச்சு நீங்கள் பொழைக்கிறீங்க, நீங்கள் அதுன்றதை விமர்சனத்தை வைக்கணும். அப்போ அவங்க பயப்படுவாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீட்டை பற்றி சொன்னா, ஏழை பிள்ளைகள் படி தடுக்கிறீ, அவன் குரலில் பாஜக ஒலிக்கிறது அப்படின்னு ஒன்று பயந்து போய் ஏவாவா நான் இல்லைப்பா அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க? வந்துட்டீங்கல்ல, அடிக்க தான் செய்வாங்க. அடித்தா திருப்பி அடிக்கணும், இன்னும் 4 விஷயத்தை ஏறி அடிக்கணும். உங்களுக்கு தான் மக்கள் ரெடியாக இருக்காங்களே. நீங்கள் சொன்னால் ரீச் ஆகிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்க, பத்திரிகைகள் இருக்குது. நீங்கள் அடிக்க அவங்க பயப்பட போகிறாங்க. அவங்களாம் ஒன்றுமே இல்லை, அடித்தவொன்னே பயந்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியலையே. கமல்ஹாசன் சொல்லுவார், எனக்கு கேள்வியே தெரியலையே. அந்த மாதிரி உங்களுக்கு அரசியலே தெரியலையே. இன்னை வரைக்கும் ஒருத்தர் வந்தார், ஆய்வு IRS ஆஃபீஸர் ஆய்வுன்னு படம் காட்டினாங்க, 2-3 இது பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் அதை அர்ஜுனா எங்கே இருக்கிறாரு? உசி எங்கேயாவது போயிட்டு தலைவர் வழியில் அப்படியே நடக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி அரசியலே பேசுறதில்லை. அடிச்சிட்டாங்க, யார் அடிச்சா? அடிச்சிட்டாங்க, அது வந்து கண்டிக்கத்தக்கது. யாருங்க அடிச்சா? அது மண்டே உடைச்சிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த அரசியல் ஏற்றுக்க மாட்டோம். யாருங்க பண்ணா? திமுக தான் அப்படின்ட்டு போகிறார். அதை கூட அரசியல் பண்ணி ஒரு பெரிய ஒரு இதுவாக மாற்றுறதுக்கு இல்லை. ரெண்டாவது, இவர்கள் எதிர்பார்த்தது நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் தனின்னு. போக போக தெரியுது. அப்போது இவர்கள் அரசியலில் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, யாருமே ஜெயிக்க முடியாதுன்றது தான் யதார்த்தம். அப்போது இவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக நம்மலாம் பேசுகிறோம். என்ன ரூட்லாம் கூட சொன்னோம்ல, இப்படி சேர்ந்தா ஒரு 50 MLA கிடைப்பாங்க, எடுத்தவொடனே கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், உங்களுக்கு தேர்தலில் சந்திக்கிறதுக்கு பிரச்சனையே இருக்காது. அடுத்து 2029 ஒரு 8-10 பார்லிமெண்ட் சீட்டு கேட்டு வாங்கலாம். அதிமுக கூட்டணி நல்லா ஜெல்லாகிடும். அடுத்து நீங்கள் 30க்கு மேலே இவங்களாம் சரியில்லாதுன்னு தனியாக இது பண்ணிட்டு இருக்கவே இருக்கிறாங்க பழைய மக்கள் நல கூட்டணி. கூப்பிட்டா அப்போ நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அந்த டைமில் ஏதாவது பண்ணலாம். அதை விட்டுட்டு தனியாக நிற்கிறீங்களே அப்படின்றப்போலாம் என்னன்னா பேச்சு பேசுனாங்க. அதிமுக ஆளூர் கொண்டு போய் சேர்க்கலான்னு என் கட்சி பற்றி உனக்குன்னா கவலை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பாரு. இன்றைக்கி என்ன வேலையை பார்க்குறீங்க? அதே வேலையை தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது ஏடிஎம்குள்ளே சேர்ந்துடலாம். வெளியில் அவங்க செயல்பாடுகள் பார்க்கும்போது அப்படி தெரியலையே சார். அப்படி தான் செய்வாங்க.
யார் சொல்கிறா? விஜய் சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சோ நடவடிக்கைகளோ அப்படி தெரியலையே. தான் சொல்கிறேன். விஜய் சொன்னாரா ஏடிஎம் கூட போக மாட்டோம்? இல்லை, அவர் தெளிவாக சொன்னது தான். யார் சொல்கிறா அது மட்டும் சொல்லுங்கள். எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஆட்சிகளும் அதிகாரத்தையும் பங்கு கொடுக்கோம். எப்போ சொன்ன? மாநாட்டிலே சொன்னார் இது. அப்போ விக்கிரவாண்டி மாநாட்டில் அப்போதானே சார். ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். அவருடைய கொள்கை தனியாக நிற்போம்னு வந்தாங்க. ஆனால் சூழ்நிலை போக 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 இவர்களும் கட்சிக்குள்ள அது விஜய் சொன்னாருன்னா நம்ம பேசலாம். நீங்க சொல்ற மாதிரி இல்லங்க, நான் என் தலைமையில கூட்டணி அமைக்க போறது இல்ல, வேற ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி. அதை தான் சொல்ல வர்றேன். விஜய் சொல்ல மாட்டாரு, விஜய் இப்படியும் சொல்ல மாட்டாரு. ஆனா யதார்த்தம் என்னன்னா, இவர்களுக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ இந்த வேலையில எப்படி இறங்கியிருக்காங்கன்னா, அதிமுக பாஜக விட்டு எப்படியும் வந்துடும், டிசம்பர் கிட்ட இந்த இதெல்லாம் சொல்லி எழுத வைக்கிற வேலைலாம் நடக்குது. டிசம்பர் கிட்ட அதிமுக வெளியே வரும்பொழுது கூட்டணி 70 சீட்டு இப்படின்ற இதை அந்த அஜெண்டாவை நோக்கி நகர்ற வேலையை செய்கிறார்கள். அந்த தகவலும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது தனித்து போட்டின்னு சொல்கிற ஏற்பாடு இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வருது. பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போக மாட்டோன்றதை நேற்று இவர் சொல்கிறாரு. யார்? ராஜ்மோகன். அதை கூட தெளிவாக இப்போ வரைக்கும் இவங்க யாரும் சொல்லலை. அருண்ராஜ் சொல்லியிருக்காரு நம்ம கொடுத்த இன்டர்வியூலேயே, பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். இன்னும் அவர் தெளிவுபடுத்துறாரு. சரி, ரைட்டு. அவங்க அவங்க யார்? அவர் புரபகண்டாவுடைய இவர் பொதுச் செயலாளர். ஆனாலும் தலைவரும் பொதுச் செயலாளரும் இன்னை வரைக்கும் வாய் திறக்கல, எதுவுமே பண்ணல. இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான ஏற்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறபடி, ராஜ்மோகன் சொல்கிறபடி, அருண்ராஜ் சொல்கிறபடி. ஆனால் அவர்கள் எப்படி நம்புகிறாங்கன்னா, அதிமுக வெளியே வரும், அது கூட நம்ம கூட்டணி அமைப்போன்றதில் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு சிக்கல். இன்னொரு புறம் தனியாக நிற்போம்ன்றது இருக்குல்ல, அதை நோக்கி பயணப்படுற இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க. பாமக எப்படியும் அன்புமணி இழுத்துருவாங்க. இன்னைக்கு ராமதாஸ் வேணால் அங்கே போவார், இல்லை ஒன்றும் இல்லாமல் போவார்னு வச்சுக்கோங்க. கட்சி அன்புமணி கையில் இருக்குது, இழுத்துருவாங்க. இப்படிப்பட்ட கட்சி இவ்வளோ பிரச்சனை இது பண்ணும்போது இந்த பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டார். அப்புறம் அவங்க ஆட்களை சந்திக்கிறது, மாவட்ட செயலாளர் சந்திக்கிறது, மற்றதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒவ்வொரு 3-4 தொகுதி டெய்லி சந்திச்சுட்டு வர்றாரு. மற்ற வேலைகள் நடக்குது. நாளைக்கு ஒரு காணொலி கூட்டமா? இன்னைக்கா நாளைக்கா? எல்லாருமே மாவட்ட செயலாளர், எம்பி, எம்எல்ஏஸ், தொகுதி பொறுப்பாளர்கள் அப்படிங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் மட்டும் அசைகிறதாக காட்டிக்கொள்கிறார்கள். ராஜ்மோகன் போன்றவர்களுக்கு, ஸ்போக்ஸ் பர்சன் போன்றவர்கள். ஆனால் பெரிய அளவில் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் தனியாக நிற்கிறார்களா, இல்லை கூட்டணிக்கு போகிறாங்களா என்னன்றதுல இவர்களுக்குள்ள இப்போ வரைக்கும் குழப்பம் இருக்குது. இது இவர்களுக்கு நல்லதில்லை. இந்த நிலைமையில தான் 4ஆம் தேதி செயற்குழு. நான் இப்போ சொல்கிறேன், இந்த செயற்குழுவில் விஜய் கலந்துக்கிறாரு. தெளிவாக அறிவிக்கணும், நாங்கள் எந்த காலத்திலும் என்டிஏ கூட கூட்டணி இல்லை. இப்படி சொன்னாலே போதும். அதிமுக வெளியில் வருது, அவங்க கூட கூட்டணின்றதுலாம் அப்புறம் கதை. என்டிஏ கூட கூட்டணி இல்லை, திமுக கூட இயல்பாக. தொடக்கத்தில் கேட்டீங்கல்ல, ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டா இருக்க முடியும் நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, இல்லைனா அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டா இருக்க முடியும். அந்த மாதிரி அவர் ஸ்டாண்டை சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ராஜேந்திர பாலாஜி ஒன்று சொல்றாரு, அமித்ஷா ஒன்று சொல்றாரு, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கலாம். ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பு டெய்லி அதே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யார்கிட்ட? இவர்கள்ட்ட. ஆனால் தாவேகா அப்படி இல்லை. இவர்கள் எப்போதுமே எந்த விஷயத்துலையும் யாரையும் சந்திக்கிறதில்லை, பத்திரிகையாளர் பேட்டி எதுவுமே இல்லை. செயற்குழு கூட்டம் வருது. அந்த செயற்குழுவில் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் இருக்குல்ல, அதற்கு தெளிவாக ஒரு இதை சொல்லி தான் ஆகணும். வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளைக்கே மைக்கு போடுறான், நாளைக்கே மைக்கு போடுறான்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்ற கேள்வி கரெக்டான கேள்வி. ஆனால் நீங்கள் தனித்து அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு எல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பல இது இருந்தது. இன்றைக்கும் பல விமர்சனங்கள் வருது, பலரும் பேசுகிறாங்க, அவங்க வர்றேன்றாங்கன்னு. அப்போ ஒரு தெளிவான முடிவு உங்கள் தொண்டர்கள் யாருக்கும் இல்லை, உங்கள் தொண்டர்களுக்கு, மக்களுக்கு. எப்போவுமே ஒரு மாநாடு தீர்மானம்னா யாருக்குன்னா, பத்திரிகைகள் வாயிலாக வருதுன்னா தொண்டர்களுக்கு முதல்ல தெளிவாகிடும். ஏன்னா அவன் வெளியில் போய் பேசும்போது உறுதியாக பேசுகிறேன், சொன்னார்லையா அப்புறம் என்ன யாருன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்னு அவன் உறுதியாக பேசுவான். மற்ற ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவாங்க. மக்கள் தெளிவாகிடுவாங்க, ஓ இவர் சித்தாந்த எதிரி கூட சேர மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கார், அரசியல் எதிரி கூட. அப்போ இவர் ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றது. இதைத்தான் நான் சொல்கிறேன். இதைத்தான் இதற்கான பதில் இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் தெரியுமா, விஜய் அரசியல் வரான்னா அரசியல் எதிரி யாருன்னு காமிக்கணும்.
இல்லாட்டி கமல்ஹாசன் மாதிரி ஒன்றுலாம் போயிடுவார். அன்னைக்கு சித்தாந்த எதிரி அரசியல் எதிரின்னாரா, பெரிய வரவேற்பு இருந்ததா? அதற்கு பிறகு அப்படி அது சம்பந்தமான எந்த வித இதுவும் இல்லை. இன்னும் இப்போ இது வந்துச்சு அவர் மேலே, பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு, திமுக மட்டும் எதிர்க்கிறாரு, ஒரு விமர்சனம் வந்தது இல்லை? நம்ம கூட சொன்னோம் சில விஷயங்கள்லாம் அவர் எதிர்க்கிறாரு, உறுதியாக இருக்கிறாருன்னு. ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணாங்க, பிஜேபியுடைய பி டீம்னு. இப்போவும் சொல்கிறேன், நான் இந்த தீர்மானம்லாம் சொல்கிறேன்னா, இவர் போயிடுவான்ற கருத்தை இவர்கள் உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்க திமுகனா, சிறுபான்மை மக்கள் வாக்குகளை விஜய் கிட்ட போகக்கூடாம பண்ணி விஜயை அவர்கள் ஆளுன்ற மாதிரி காமிக்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்க. அதை தடுக்கிற இது உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இன்னொரு பக்கம் நீங்கள் போகலன்னா கூட இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ போக மாட்டாங்க, அப்புறமா போவாங்க. நாங்கள் 2024 அதிமுக பண்ணாங்கல்ல, இப்போ போக மாட்டாங்க, கள்ள உறவு வச்சுருக்காங்க, எப்போனா போவாங்க. அந்த இது உங்களுக்கும் வந்துச்சுன்னா ஈஸியாக அவர்கள் அவங்க பயப்படுற விஷயம் அதான். சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள், பட்டியலின வாக்குகள் உங்களுக்கு வரும், பெண்கள் வாக்குகள் வரும். இதை எப்படி கைகொள்றது தான் இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. வெளியில் சொல்ல பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு தான் இருப்பாங்க. அதுக்கு இவர்கள் ஸ்ட்ராங்காக அடித்தாங்கன்னா ஒரு கரெக்டான இதாக இருக்கும்ன்ற. இல்லை வழக்கம் போல் வளவலா தலைவர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, கட்டமைப்பு பற்றி கேட்குறீங்க, தலைவரை கூட்டு வரதே ஒரு கட்டமைப்பு தான், இப்படிலாம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தொண்டை கை கூட தான் ஆட்டிக்கிட்டு இருப்போம். அவனை அரசியல் படுத்தினா தான் விளங்கும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. நன்றி சார்.